ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு வீடியோ என்னன்னா, முதலீடு இல்லாம குடும்ப பெண்கள் வீட்ல இருந்தபடியே சம்பாதிக்கிறதுக்கு ஒரு 10 சுய தொழில் பத்தி தான் நான் சொல்ல போறேன். அதுல வந்து ஏற்கனவே நான் ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். அதுல கொஞ்சமா சொல்லியிருக்கேன். இதுல நான் 10 சுய தொழில் பத்தி சொல்றேன். இது வந்து இதுல வந்து படிக்கணும் அப்படின்னு படிச்சு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. படிக்காதவங்க கூட இதை நான் செய்யலாம் ஈஸியா. அந்த மாதிரி தான் நான் வந்து செலக்ட் பண்ணி ஒரு 10 தொழில் சொல்ல போறேன். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஒயர் கூட பின்னுவாங்க தெரியுமா? எல்லாருக்குமே பின்ன தெரியுமான்ட்டா, இப்ப யூடியூப்லயுமே தெரியல அப்படின்னாலுமே, யூடியூப்ல நிறைய பேர் ஒயர் கூட பின்னுறது பத்திலாம் வீடியோ போட்டிருக்காங்க. அதை பார்த்து கூட நீங்க கத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னா கூட, நீங்க வந்து இப்பல்லாம் ஒயர் கூட அப்படின்னாலும் சின்ன கூடையில இருந்தே பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 100 ஸ்டார்ட். அதுக்கு கீழலாம் கூடையே கிடையாது. ரூ. 100 ரூ. 500 வரையும் கூட வச்சு விக்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒயர் கூட பின்ன தெரியும் அப்படின்னா, நீங்க பின்னிட்டு உங்கள வீட்ல வச்சு நீங்க அக்கம் பக்கத்துல வந்து உங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன்னு நீங்க சொன்னீங்கனாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா பெரிய பெரிய கடை இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த கடைங்கள்ல கொண்டு போய் குடுத்துட்டு, நீங்க வந்து ஒரு அமௌண்ட் வந்து கமிஷன் மாரி, ஒரு கூடைக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாரி நீங்க சேல் பண்ணி குடுத்தீங்கன்னா, தரேன்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்க அவங்க கடையிலேயே கொண்டு போய் வச்சிடலாம். கடைக்கு மேக்ஸிமம் நெறைய பேர் வர்றவங்க பார்த்து புடிச்சிருச்சு வாங்குறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ரூ. 200 கூட சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கடைக்காரவங்க தனியா அத பண்ண போறதில்ல. வச்சிருக்க போறாங்க. அத பார்த்து வாங்குறவங்களுக்கு ஒரு ரூ. 20 ரூ. 30 உங்களுக்கு கமிஷன் அப்படிங்கிற மாரி நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா வாங்கிப்பாங்க. ஏன்னா, அவங்க எந்த எக்ஸ்ட்ரா அவங்க டைம் எடுத்து உங்க கூடயே அவங்க விக்க போறது கிடையாது. வர்ற டயத்துல வாங்க போறாங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அதுக்கு ஒத்துப்பாங்க. அந்த மாரி நீங்க கூட பின்னி, ஃபர்ஸ்ட்டு ரொம்ப கூட இல்லாம ஒரு 2 கூட, 3 கூட ஃபர்ஸ்ட்டு பின்னி, சேல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கூட நீங்க நெறைய பண்ணி, அந்த மாரி கடைங்கள்ல வச்சு கூட நீங்க விக்கலாம். இது ஃபர்ஸ்ட்டு தொழில். செகண்ட் ஒன் என்ன அப்டின்னா, பூக்கட்டி விக்கலாம். பூக்கட்டி அப்டின்னா, இதுக்கு வந்து நான் ஒரு இது சொல்றேன். இங்க பக்கத்துல வந்து ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்களுக்கு எப்படியும் ஒரு 75 வயசு தாண்டி இருக்கும். அவங்களால நடக்கவே முடியாது. இருந்தாலுமே வந்து அவங்க வீட்ல வந்து மாடி மேல மாடி வச்சு வீடு கட்டியிருக்காங்க. அவங்க பசங்க எல்லாருமே நல்லா சம்பாரிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பூ கட்டி விக்கணுங்கிற இதுவே கிடையாது. அதுல தான் சம்பாரிக்கணுங்கிறதே கிடையாது. இருந்தாலுமே வீட்ல ஏன் சும்மா உட்காந்துக்கிட்டு, அந்த வயசுலயுமே ஏன் சும்மா உட்காந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, டெய்லியும் நடந்து போவாங்க. ஒரு கூட பை எடுத்துட்டு போவாங்க. எனக்கு எங்க போறாங்கன்னே தெரியாது. அப்புறமா தான் இங்க வந்து நான் கடைக்கு போகும்போது பார்க்குறேன், கடத்தெருவுல வந்து ஒரு சின்ன ஒரு டேபிள் மாரி இல்ல ஒரு அட்டை பாக்ஸ் மாரி வச்சுக்கிட்டு, அதுல பூ கட்டி வித்துட்டு இருக்காங்க. அ என்ன பூ அப்டின்னா, மல்லி, முல்லை அப்டின்னா கூட அதிகமா காசு குடுத்து வாங்கணும். மேக்ஸிமம் மல்லி, முல்லைய விட இப்ப சாமிக்கு தான் அதிகமா பூ வாங்குறாங்க. ஆ என்ன கதம்பம் பூ. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அரளிப்பூ வந்து எங்க வாங்குறாங்களா, இல்ல வீட்ல உள்ளதான்னு தெரியல. வச்சுட்டு துளசி வந்து இங்க சைடுல அவங்க ரிலேஷன் இருக்காங்க. அவங்க வீட்லருந்து துளசி பறிப்பாங்க. அப்பவுமே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரியும். துளசிய பறிச்சுட்டு, அந்த கதம்பம், அதுக்கு பக்கத்துல கதம்பம் சாரி அரளிப்பூ, அதுக்கு பக்கத்துல துளசி. அவ்வளோதான் அந்த பூ ஃபுல்லாவே அவ்வளோதான் இருக்கு. அந்த இது ஃபுல்லா. அரளிப்பூவு, அதுக்கப்புறம் வந்து துளசி, அரளிப்பூ இப்படிதான் வச்சு கட்டியிருக்காங்க. முன்னாடி கதம்பம்னா நெறையலாம் வப்பாங்க. ஆ சம்மந்தி பூவோ, சாமங்கி தெரியல அது என்னன்ட்டு பூன்னு. அதெல்லாம் வச்சு நெறைய பண்ணா தான் கதம்பம். இது வந்து 2டே 2 தான். அரளிப்பூ, அப்புறம் துளசி மட்டும் வச்சு கட்டி ரூ. 30க்கு 1 முழத்த விட கம்மியா தான் குடுக்குறாங்க. ஆனா நல்லா ஓடிட்டு தான் இருக்கு அவங்களுக்கு. இதுவுமே நீங்க நல்லா பண்ணலாம். உங்ககிட்ட பூ இல்லன்னா, அரளிப்பூலாம் மேக்ஸிமம் வந்து கம்மியான ரேட்டுக்கு தான் விக்கிறாங்க. அத நீங்க வந்துட்டு நல்ல லாபம் பார்க்கலாம் அந்த பூல. இல்ல முல்ல, மல்லிகைப்பூ அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாரி நீங்க கட்டி விக்கிறதுமே வந்து, நீங்க உதிரியா வாங்குறத விட கட்டி விக்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாகும். அதனால நீங்க கம்மியான ரேட்டுக்கு உதிரியா வாங்கிட்டு கட்டி விக்கிறதுமே வந்து நல்ல ஒரு லாபம் குடுக்கும். அதையுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 3 ஒன் என்ன அப்டின்னா, ஆ தொக்கு. நான் சில பேர் வந்து சப்பாத்தி செய்றாங்க, இல்ல வேற ஏதாவது சாதத்துக்கு எதுவுமே இல்ல, சைட் டிஷ் இல்ல அப்டின்னு சொன்னா, உடனே தொக்கு வாங்குறதுக்கு பார்ப்பாங்க. தொக்கு மேக்ஸிமம் யாருமே சேல் பண்றதில்ல. அது நல்ல லாபம் குடுக்கும். ஒரு 1 மந்த்துக்கு 45 நாள் அந்த மாரி ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாரியான தொக்கா பார்த்து அ தொக்கு செஞ்சு வைக்கலாம். கொஞ்சமா நீங்க ஃபர்ஸ்ட்டு பண்ணிட்டு, கடையில கொண்டு போய் குடுத்து பாருங்க. நல்லா சேல் ஆனுச்சு அப்டின்னா, நீங்க அதிகமா பண்ணலாம். அதுக்கு வந்து லைசென்ஸ் வாங்கி தான் பண்ணணும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பட் உங்க தொக்கு டேஸ்ட் பிடிச்சிருச்சு அப்டின்னா, கண்டிப்பா உங்ககிட்ட ரெகுலரா வாங்க ஆரம்பிச்சுருவாங்க. அது 3. 4த் ஒன் என்னன்னா, தையல் கடையிலலாம் போயிட்டு நெறைய ப்ளவுஸு அந்த எல்லாம் வருது அப்டின்னு வச்சுக்கோங்க. அது தீபாவளி டைம், பொங்கல் டைம்லாம் வந்து ப்ளவுஸ் நெறைய தைக்கிறதுக்கு குடுப்பாங்க ரெகுலரா. அந்த டயத்துல என்ன பண்ணா, கொக்கி கட்டுறதுக்கு ஆள் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த டயத்துல வந்து நல்ல லாபம் பார்க்கலாம் நீங்க. மத்த டயத்துலயும் நீங்க கொக்கி கட்டலாம். பட் தீபாவளி, பொங்கல் டயத்துலலாம் வந்து நல்ல லாபம் ரூ. 500 வரையுமே சம்பாரிக்கலாம். கொக்கி கட்டுறதுக்கு தனியா ஆள் கிடைக்காது. அந்த மாரி இடத்துல நீங்க தையல் கடையில போயிட்டு, "நான் கொக்கி கட்டி தரேன்" அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட, ஒரு ப்ளவுஸுக்கு இவ்வளோன்ட்டு நீங்க வாங்கலாம். அதுவுமே நல்ல லாபம் தான் உங்களுக்கு. சும்மா வீட்ல இருக்கிற டயத்துல, ஃப்ரீ டயத்துல தானே பண்ண போறீங்க. அதுவும் நீங்க பண்ணலாம். அத ட்ரை பண்ணி பாருங்க. 5த் ஒன் வந்து
பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து நீங்க ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டோம், ரொம்ப பியூட்டிஷியன் கோர்ஸ் ஃபுல்லா படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு போதும். வீட்ல இருந்தே நீங்க பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு த்ரெட்டிங் பண்ணி அந்த நெத்தியில உள்ள ஹேர் எடுத்தாங்க. அன்னைக்கு நான் போயிட்டு பண்ணும்போது, அதுக்கே ₹80 வாங்கிக்கிட்டாங்க ஒரு ஆளுக்கு. இது வந்து நீங்க ரொம்ப டைம் ஒரு 10 நிமிஷம் கூட வேலை கிடையாது. பேசிக்கான விஷயங்கள் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப போயிட்டு இறங்கி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலுமே வந்து, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 200 வச்சுக்கோங்களேன். அது லாபம் தானே! அந்த மாரி நீங்க தனியா கடை எடுத்து பண்ணா தான் வாடகை அது இது குடுக்கணும். வீட்ல இருந்து தெரிஞ்சவங்களுக்கு நீங்க பண்ணி விட்டீங்க அப்படின்னாலுமே வந்து, அது ஒரு ஒரு இன்கம் ஒரு சைடு இன்கம் தானே! அது லாபம் தானே உங்களுக்கு. அது ஒண்ணு பார்த்துக்கோங்க. இன்னொன்னு என்ன அப்டின்னா, அ முறுக்கு, அப்புறம் வந்து தட்ட அந்த மாரிலாம் நீங்க நல்லா செய்வீங்க. சிப்ஸு அந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் நெறைய நாள் செய்வீங்க அப்டின்னா, அத செஞ்சுட்டு அதையும் அந்த மாரி கடைகள்ல கொண்டு போயிட்டு குடுத்து, ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமா சேல் பண்ணி பாருங்க. டேஸ்ட்டு புடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா உங்கள்ட்ட வாங்குவாங்க. அந்த மாரி நீங்க கடைகள்ல கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் கமிஷன் குடுக்குற மாரி ஃபர்ஸ்ட்டு வித்து குடுங்க. நல்லா போணுச்சுன்னா கமிஷன் குடுக்குறேங்கிற மாரி சொல்லி குடுத்தீங்க அப்டின்னா, அவங்களும் வாங்கி சேல் பண்ணுவாங்க. அதுலயுமே நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க நல்லா செய்வீங்க, அப்டியே டேஸ்ட் நல்லாருக்கும் அப்டின்னா, கண்டிப்பா அத நீங்க ட்ரை பண்ணலாம். இன்னொன்னு என்ன அப்டின்னா, வத்தல், அப்பளம் அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த அரிசியில அரைச்சு மிக அ இது சாரி அடுப்புல வச்சு கிண்டிட்டு புழிஞ்சு விடுவாங்கல்ல, அந்த மாரி அப்பளம் அதெல்லாம் உங்களுக்கு செய்ய தெரியும் அப்டின்னாலுமே, அதுவும் இதே மாரி கடைகள்ல கொண்டு போய் குடுத்து, கொஞ்சமா குடுத்து சேல் பண்ணி பாருங்க. நல்லா போணுச்சு அப்டின்னா, அதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு நெறைய பேர் வந்து உட்காந்துட்டு புழிஞ்சிட்டு, கிண்டிட்டு அதெல்லாம் வந்து சரி வராது. கடையில போனோமா, வாங்கி பொரிச்சு சாப்பிட்டுட்டோம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நெறைய பேர் அத ட்ரை பண்ண மாட்டாங்க. நீங்க அத பண்ணி சேல் பண்ணும்போது, ஈஸியா வாங்குறதுக்கும் நான் கண்டிப்பா அதெல்லாம் நல்லா சேல் ஆகும். அது ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஆம் அப்புறம் இந்த கொத்தர வத்தல், கத்திரி வத்தல், வத்தல் குழம்புக்கு உள்ள வத்தல்லாம் வந்து அதையுமே யாருமே வந்துட்டு வேக வச்சு, உப்பு போட்டு பதம் பார்த்து, காய வச்சு எடுத்து, அதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் அது பண்றதெல்லாம். இப்போ ஆஃபீஸ் ஒர்க் அதெல்லாம் போறாங்க அப்டின்னா, அதெல்லாம் அவங்களால பண்ணவே முடியாது. வீட்டு வேலை வீட்டிலேயே இருக்கிறவங்களையுமே அது ரொம்ப ரிஸ்க் எடுத்து அது பண்ண மாட்டாங்க. அந்த மாரி நீங்க காய வச்சு வத்தல் போட்டு, பாக்கெட் போட்டு, அதுவும் நீங்க கடையில குடுத்து சேல் பண்ணி, கமிஷன் குடுக்குறேன் அப்டின்னு சொல்லி பண்ணுனீங்க அப்டின்னாலுமே, அது ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். இப்பலாம் ஆரி ஒர்க் வச்சு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றது தான் ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு. மேரேஜ் நார்மல் ஒரு சின்ன ஃபங்ஷன்னாலுமே ஆரி ஒர்க் வச்சு தான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்றாங்க. உங்களுக்கு ஆரி ஒர்க் தெரியும் அப்டின்னா, நார்மலா வந்து ஒரு மினிமம் 4000க்கு மேல தான் வாங்குறாங்க. கம்மியான ஆரி ஒர்க்னாலுமே 4000, 5000 வாங்குறாங்க. 15, 20க்கு மேல கூட போறாங்க. உங்களுக்கு ஆரி ஒர்க் நல்லா பண்ண தெரியும் அப்டின்னா, மத்த கடையில வாங்குறத விட கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா, உங்ககிட்ட ரெகுலரா கஸ்டமர் வர ஆரம்பிப்பாங்க. ஒருத்தவங்க பண்றாங்கன்னா, இன்னொருத்தவங்களுக்கு ஃபங்ஷன் வருது அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணுவாங்க. இவங்க நல்லா பண்றாங்க அப்டின்னு சொல்லிட்டு. அதனால வந்து அதுவுமே ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆரி ஒர்க் பண்ண தெரியல அப்டின்னா, கத்துக்கிட்டு கூட பண்ணுங்க. இதுல நல்ல லாபம் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் ஒன் என்ன அப்டின்னா, இப்ப புடவ, நைட்டீஸ்லாம் வந்து புடவ வந்து பெண்கள் வந்து எவ்வளோதான் புடவ எடுத்தாலும் புடவ மேல இருக்கிற ஆசை மட்டும் குறையவே குறையாது. அதனால என்ன பண்றீங்கன்னா, புடவ வியாபாரம்லாம் பண்றீங்க அப்டின்னா நல்ல லாபம். இப்போ வந்து ஒரு பல்க்கா வாங்கிக்கோங்க. அம் அதிகமா மொத்தமா வாங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து கம்மி பண்ணியும் ரேட்டு குடுப்பாங்க. அதேமாரி நைட்டீஸும் வந்து பல்க்கா எடுத்துக்கோங்க. மேட்சிங் ப்ளவுஸ்லாம் இருக்குல்ல, ஸ்டிச் பண்ணியே விப்பாங்க. அதுவுமே வந்து நீங்க மொத்தமா வாங்கும்போது கம்மி பண்ணி குடுப்பாங்க ரேட்டு. அதெல்லாம் வாங்கி நீங்க தனியா கடை போட்டு தான் விக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. வீட்லயே வச்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமா கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு சொன்னீங்க அப்டின்னா, அதிக லாபம் இல்லனாலுமே ஃபர்ஸ்ட்ல கொஞ்சமா லாபமா வச்சு பண்ணுங்க. அக்கம் பக்கத்துல தெரிஞ்சவங்க உங்கள்ட்டலாம் இந்த மாரி நான் சேல் பண்றேன் அப்டின்னு சொன்னீங்கன்னா, அவங்கள்ட்ட குடுத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இன்னும் 4 பேர்ட்ட சொல்லுவாங்க. அந்த மாரியும் பண்ணலாம். ஓரளவுக்கு பிக்கப் ஆயிடுச்சு அப்டின்னா கூட, ஏதாவது தனியா ஒரு கடை கூட வாடகைக்கு நெறைய சேல் ஆனதுக்கு அப்புறம் கடை கூட நீங்க வச்சு வாடகை குடுத்து மெயின்டெயின் பண்றதுனாலும் இது நல்ல லாபம் கிடைக்கும். இது வந்து எப்பவுமே இந்த சாரி, நைட்டீஸ், மேட்சிங் ப்ளவுஸ்லாம் வந்து எப்பவுமே நல்ல சேல் ஆகுற ஒரு பிசினஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஆ நாங்க சொல்லியிருக்கிற 10 பிசினஸுமே ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ. பாய்.